7th standard mathematics term 1 chapter 1 exercise 1.1 question number 1 filling the blanks ன்னு சொல்லிட்டு ஒரு 10 question கிட்ட கொடுத்திருக்காங்க. சோ கவனிங்க. -30 கூட எதை ஆட் பண்ணா உங்களுக்கு வந்து 60 வரும் கேட்டிருக்காங்க. சோ அது நீங்க கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னு பாருங்க. இந்த 60 ல இருந்து இது பிளஸ் இது மைனஸ். சோ இது பாத்தீங்கன்னா பிளஸ்ல இருக்கு, இது பாத்தீங்கன்னா மைனஸ்ல இருக்கு. இப்போ நல்ல ஒரு விஷயம் நான் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இடையில கொடுத்து டேஷ் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே பாருங்க 60 அங்கே என்ன மைனஸ் எடுத்துருக்காங்களா. ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம் ப்ளஸில் போட்டுருணும். அப்படியே ஆப்போசிட் இங்கே மைனஸ் எடுத்துருந்தாங்கன்னா அங்கே ப்ளஸில் போட்டு சம் பண்ணணும். 90 60 + 30 90 தெரியும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் 90 தாராளமாக என்ன செஞ்சுக்கலாம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் -5 கூட டேஷ் இஸ் ஈக்குவல் டு -100. ஸோ இங்கே -5 இருக்குது, இங்கே தெரியாது, இங்கே வந்து என்ன இருக்குன்னா -100. ஸோ அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் அதே போல கான்செப்ட் தான். இந்த -5 அந்த சைடு கொண்டு போய் இங்கே மைனஸ் இருக்குது, அது சைடு என்ன பண்ணணும் ப்ளஸ் பண்ணணும். அவ்வளோதான். அங்கே இருக்கிறத அப்படியே வச்சுட்டு இங்கே மைனஸ் இருந்தால் அங்கே ப்ளஸ் பண்ணணும், இங்கே ப்ளஸ் இருந்தால் என்ன செய்யணும் அங்கே மைனஸ் பண்ணணும். ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்குது, ஸோ அதனால் அங்கே ப்ளஸ் பண்ணிடுறோம். ஸோ அதான் ப்ளஸ் சிம்பிள் போட்டு வெறும் 5. இப்போ இது டிஃப்ரெண்ட் சைன்ஸ். இப்போ நீங்கள் நார்மலாக அடிஷன் பண்ணி போல அடிஷன் பண்ணணும். ஸோ எப்படி அடிஷன் பண்ணணும் உங்களுக்கு தெரியும். இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் சைன்ஸ், மைனஸும் ப்ளஸும். ஸோ அப்படின்னா பெரிய நம்பரில் சின்ன நம்பர் கழிக்கணும். 95 பெரிய நம்பர் சிம்பிள் 100 தான் பெருசு. ஸோ அதுக்கு பக்கத்தில் மைனஸ் இருக்குது. ஸோ -95 அதோடைய ஆன்சர். நீங்கள் தாராளமாக விட்டுறலாம் அதை. ஸோ இப்படி தான் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். இது பார்த்தீங்கன்னா -52 -52 ரெண்டுமே சேம் சைனு சேம் நம்பரும் கூட. ஸோ 52 52 பார்த்தீங்கன்னா 104 வரும். இந்த பாருங்க 104 ரெண்டுமே மைனஸ் இருக்கிறனால -104. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது ஒரு ப்ராப்பர்ட்டி அதாவது இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து இந்த நம்பரை அப்படியே ஆப்போசிட்டில் போடணும். ஸோ 22 அதாவது 0 வருதுனாலே இந்த ஒரு நம்பரும் ஈக்குவல் டு 0 கொடுத்தது வாங்கினாலே நீங்கள் யோசிக்க தேவையில்லை. இந்த -22 பார்த்தீங்களா, இந்த -22 ஆப்போசிட்டாக போடணும், அதாவது +22 போடணும். ஸோ அவ்வளோதான் 22 போட்டாச்சு. இங்கே பாருங்கள் இது வந்து ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்கள் கவனமாக வரணும். இந்த மாதிரி இடத்துல 0லாம் போட்டுறக்கூடாது, தப்பாகும். ஸோ அதை நீங்கள் கவனமாக வரணும். ஸோ டேஷ் ப்ளஸ் -70 ஈக்குவல் டு +70 இந்த மாதிரி இருக்குது. ரெண்டுமே வேறு சைனு. ஸோ அப்போது இது மைனஸில் இருக்குது, அந்த சைடு கொண்டு போகும் ப்ளஸில் போகும். ஸோ 70 + 70 ஈக்குவலுக்கு அந்த பக்கம்னா இது மைனஸில் இருந்தால் ப்ளஸ்ன்னு மட்டும் நான் வச்சுக்கோங்க. +ல் இருந்தால் மைனஸில் இருந்தால் ப்ளஸ், அவ்வளோதான். நீங்கள் இது அப்படியே ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போய் அடிஷனாக சப்ட்ராக்ஷன் பண்ணுறீங்க. இங்கே மைனஸில் இருந்தால் அங்கே அடிஷன் பண்ணணும். சப்போஸ் இங்கே ப்ளஸில் இருந்துச்சுன்னா அங்கே மைனஸில் பண்ணணும். ஸோ இது 70 + 70 பார்த்தீங்கன்னா 140. ஸோ 140 நீங்கள் இதில் போடலாம் 140. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 20 + 80 + டேஷ் இஸ் ஈக்குவல் டு 100. 20 + 80 என்னது 100. 100 + டேஷ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கேட்டிருக்காங்க. அப்படியே இது வந்து ப்ளஸ்ஸு ஈக்குவல் டு 0ன்னு வேறு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா -100. ஸோ அப்போது 100 கூட அதாவது 20 + 80 பார்த்தீங்கன்னா 100 கூட அப்படியே -100 போட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு என்ன வரும் 0 ஆயிடும். ஸோ இது -100 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 75 + × -25 இது நார்மலாக நீங்கள் அடிஷன் பண்ணிக்க போல. 75 + × -25 அதாவது இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. பெரிய நம்பர்லாம் சின்ன நம்பர் கழிச்சுக்கோங்க. 75 - 25 50. பெரிய நம்பர் சிம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு. ஸோ +50 அப்படியே விட்டுறலாம். இது 171 + டேஷ் இஸ் ஈக்குவல் டு 0. ஒரு நம்பர் கொடுத்துட்டு ஒன்று டேஷ் கொடுத்துட்டு இன்னொன்று ஈக்குவல் டு 0 கொடுத்தது நான் ஃபஸ்ட்டு சொன்ன போல் அந்த 4th ஒன்றில் சொன்ன போல் இங்கே மைனஸ் இருந்தால் எனக்கு ப்ளஸில் போட்டேன். இங்கே ப்ளஸில் கொடுத்துருக்காங்க, இங்கே என்ன செய்யணும்னா மைனஸில் போட்டுருணும். 171 -171 ஈக்குவல் டு 0 கொடுத்தனாலே அந்த நம்பர் சேம் அங்கே வந்துடும். இது ரெண்டும் பாருங்கள் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி வந்துருக்கு. ஸோ -3 + -12 + -77 இங்கே அதே ஆர்டரில் என்ன வரும். ஸோ இங்கே இடத்துல -3 ஃபஸ்ட்டு நம்பர் மட்டும் தான் இல்லை, மிச்சம் ரெண்டு நம்பரும் அங்கே இருக்குது. இங்கே பாருங்கள் -42 + டேஷ் இஸ் ஈக்குவல் +23 இங்கே 15 கொடுத்துருங்க. ஸோ அதே 15 இங்கே போட்டுக்கோங்க, இந்த ரெண்டு நம்பரும் அங்கே போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஏன்னா இது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ப்ராக்கெட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுமே தவிர நம்பர்ஸ் ஆர்டர் எல்லாமே சேஞ்ச் ஆகாது. ஸோ இதுதான். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.